ஓகே, ஹரே கிருஷ்ணா. போன வாரம் நம்ம மூணாவது காந்தம் 22வது ஸ்லோகம் பார்த்தோம். ஓகே, 22வது பார்த்தோம். 10வது ஸ்லோகம் வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம 11வது ஸ்லோகம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இந்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். Therefore, please, 3:22 ஸ்லோகம். Therefore, please accept her, O chief of the Brahmana, for I offer her with faith. So, எனக்கு கொஞ்சம் மறைக்குது, மன்னிச்சுங்க. Every respect fit to be a wife and take charge of your household duty. So, இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை யார் பேசுறான்னா, சுயம்பு மனு கர்ம முனிர் பேசுறார். சுயம்பு மனு அவர் அவரோட மகளை தேவூத்திய அவர் கடம முனிக்கு மனைவியா அவர் பேசுறார். சோ இங்க பாருங்க, இங்க தகப்பனாரு சுயம்பு மனு அவர் மனு சிறந்த மனு, இத்தனை லோகத்துக்கு அவர் தான் எம்பரர் மனு. சோ அவரு கீழே இறங்கி அவரோட மகளை தேவூத்திய கடம முனிக்கு மனைவியா அவர் பேசுறாருங்க. சோ போப்பாடுல நீங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம இங்க சுயம்பு மனு சொல்றார் கர்ம முன்னிட்ட தேவூத்தி அருமையான மனைவி வருவாங்க. அவங்க எல்லாம் வகையிலையும் அவங்க நல்ல மனைவி அவங்களுக்கு வருவாங்க, வீட்டு வேலைலாம் நல்லா செய்வாங்க, ஒரு நல்ல மனைவியா இருப்பாங்க அப்படின்னு சுயம்பு மனு கடம முனிக்கிட்ட தேவூத்தி பத்தி பேசுறார். சோ இந்த பேப்பர்ல பாருங்க, சில பாப்பா எழுதியிருக்கார். The words graha medesu karmesu mean in household duty. Another word is also used here, sarvat mana nurupam. The purport is that a wife should not be equal to her husband in age, character and qualities, but must be helpful to him in his household duty. ஸோ இங்கிருந்து போப்பர்ல பாருங்க, ஒரு மனைவி முக்கியமா இங்க எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்துல வேத காலத்துல மனைவி கணவரோட இளமையா தான் இருப்பாங்க. ஷில் பி யங்கர் தென் ஹஸ்பண்ட். இங்க சொல்லப்பட்டிருப்பாங்க. ஸோ ஏஜ்ல கேரக்டர் அண்ட் குவாலிட்டிஸ் அவங்க கணவர் முக்கியமா ஏஜ் கணவரோட மனைவி அவங்க குறைவா தான் இருப்பாங்க. அந்த காலத்தெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 10 வயசு வித்தியாசமா இருப்பாங்க அந்த காலத்தெல்லாம். ஸோ இதான் ப்ராப்பரா எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கேரக்டர்ல அண்ட் ஆல்சோ குவாலிட்டி அவங்க கண்ணு கீழே தான் இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க கணவருக்கு தொண்டு செஞ்சு கொண்டிருப்பாங்களாம், உதவி செஞ்சு கொண்டிருப்பாங்களாம். எழுதப்பட்டிருக்கு. The household duty of a man is not to satisfy his sense of gratification, but to remain with the wife and children, and at the same time advancement in spiritual life. So ஒரு கணவரோட கடமைன்னா என்னதுன்னா, அவர் புல இன்பத்துல வாழக்கூடாது. புல இன்பத்துல வாழக்கூடாது. மனைவி என்னோட புல இன்பத்துக்கு திருப்தி பண்றதுக்காக பொருள் அப்படின்னு வாழக்கூடாது. சோ அவரு கணவர் அவர் பொறுப்பு எடுத்து அவர் பிள்ளைங்களும் மனைவிகளும் அவங்க பக்தி வாழ்க்கையில இறைவனை அடையிறதுக்கு அந்த மாதிரி அவரு உதவி செய்யணுமோ மனைவியும் பிள்ளைங்களும். சோ இதான் கணவரோட கடமை. இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். சோ அதனால பக்தர் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கணவர் மனைவியும் பிள்ளைங்களும் அவங்க நல்லபடியா பக்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவர் அந்த மாதிரி குடும்பத்துல வாழணுமா, அந்த நோக்கம் இருக்குமா குடும்பத்துல. சும்மா ப்ராப்பர் அடிக்கடி சொல்லுவாரு, நாய் பூனை மாதிரி பிள்ளைங்க உற்பத்தி கூடாதுன்னு சொல்லுவாரு. ப்ராப்பர் சொல்லுவாரு. ஸோ பிள்ளைங்களோட தகப்பன கடமை நல்லபடியா கணவன் மனைவியும் பிள்ளைங்களும் நல்லபடியா பக்தியில இறைவனை அடையிறதுக்கு அந்த மாதிரி அவர் கொண்டு வரணுமா. இதான் ப்ராப்பர் சொல்றது. One who does not do so is not a householder but கிராமிட். யார் கணவர் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம
புல இன்பத்துக்கு வாழ்றாங்களோ அவர் கிரகஸ்தா இல்ல, அவர் கிரகாமேடி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. The word, two words are used in Sanskrit literature. One is grahastha and the other is grahamedi. The difference between grahamedi and grahastha is that grahastha is also an ashrama, a spiritual order, but if one simply satisfies his senses as a household, then he is a grahamedi. இங்க சொல்லப்பட்டிருக்கு கிரகஸ்த கிரகாமேடி இருக்கா. ஸோ யார் பொறுப்பா கணவர் அவர் பொறுப்பா கணவர் பிள்ளைங்க மனைவி எல்லாம் நல்ல பக்தி வாழ்க்கையில் அவர் நல்லபடியா வாழ்ந்து கொண்டு வந்தாராம். அவர் கிரகஸ்தான்னு சொல்லப்பட்டது. ஆனா கணவர் புல இன்பத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்காங்க, பணம் பக்தி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துல, அந்த குடும்பம் கிரகாமேடின்னு சொல்லப்பட்டிருக்கு. For grahastha, a qualified wife is an assistant in every respect for advancement in spiritual activity. So கிரகஸ்த வாழ்க்கையில மனைவி கணவருக்கு அவங்க உதவியா இருப்பாங்களாம். ஸோ அவர் பக்தி வாழ்க்கையில முன்னேறதுக்கு அவங்க உதவி செய்வாங்க கணவருக்கு. It is the duty of the wife to take charge of a household affairs and not to compete with the husband. ஸோ மனைவியோட பொறுப்பு கடமை என்னன்னா அவங்க இந்த வீட்டு பொறுப்புல எடுத்து நல்லபடியா அவங்க கவனிச்சு அவங்க செய்யணுமா. அதே நேரத்துல மனைவி கணவர்கிட்ட போட்டி போடக்கூடாது. நான் இப்போ கணவரோட இன்னும் கட்டிக்கிறேன், நான் கணவர் மேல இருக்கணும் அப்படின்னு போட்டி போட்டுக்கிறது. அதான் ப்ராப்பர் எங்க எழுதியிருக்காரு. Wife is meant to help, but she cannot help her husband unless he is completely equal to in age, character and quality. ஸோ இங்க சொல்லப்பட்டிருக்க ஒரு மனைவியோட பொறுப்பு என்னன்னா கணவருக்கு உதவி செய்யணுமா. ஸோ அதே நேரத்துல கணவர் அவரோட கடமையை பொறுப்பா செய்யணுமா. ஸோ அந்த கணவர் அவரது தகுதி பண்ணுமா, அவரு வயசுல தகுதி பண்ணுமா, குணத்துல தகுதி பண்ணுமா, அவரோட குவாலிட்டி குணம் கேரக்டர் இதெல்லாம் தகுதி பண்ணும். ஸோ அதே நேரத்துல மனைவி நல்லபடியா எப்படி கணவருக்கு உதவி செய்ய முடியும்னா கணவர் பொறுப்பா இருக்கணும். அப்பதான் குடும்பம் கிரகஸ்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ப்ராப்பர்ல எழுதுறோம். சரி, 12வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். To deny an offering that has come of itself is not commendable, even for one absolutely free from all attachment, much less one addicted to sensual pleasure. Purport. In the material life, everyone is desirous of sense gratification. Therefore, a person who gets an object of sense gratification without endeavor should not refuse to accept it. Kadama Muni was not meant for sense gratification, yet he aspired to marry and prayed to the Lord for a suitable wife. This was known to Swayambhuva Manu. He indirectly convinced Kadama Muni, "You desire a suitable wife like my daughter, and she is now present before you. You should not reject the fulfillment of your prayer. You should accept my daughter." Hare Krishna, thank you, Sarah. ஸோ இந்த ஸ்லோகத்துல ஸ்வயம்பு மனு கடமை உங்களுக்கு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கடமை முனிக்க பொண்ணு ஸ்வயம்பு மனுவே அவரே வந்திருக்காரு. கடமை முனியை எங்கேயோ போய் பொண்ணு கேட்கல. ஸோ ஸ்வயம்பு மனு ஒரு தகப்பனா அவரே மகளை கூட்டு அர்ப்பணம் பண்றாரு. கை கொடுக்குற கடமை முனிக்கு மனைவி வர்றதுக்கு. இப்போ ஸ்வயம்பு மனு சொல்றாரு, நானே வந்திருக்கேன், பொண்ணை கொடுக்குறேன். ஸோ அதனால நீ வேண்டான்னு சொல்லாத. நீங்க நினைச்சு பாருங்க, ஸ்வயம்பு மனு தேவூத்தி சாதாரண பெண் இல்ல, உத்தனப்பாடா பிரியவத்தாவோட தங்கை. அதே நேரத்துல ஸ்வயம்பு மனுவோட மக. ஸோ சொந்த மன்னர் நாளில் இருக்காங்க, அவங்களே கீழே இறங்கி கடமை முனிக்கு மனையை கொடுக்கற. ஸோ அதான் ஸ்வயம்பு மனு சொல்றாரு. ஸோ இது கண்டிப்பா நீ வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஸ்வயம்பு மனு இந்த ஸ்லோகத்தை சொல்றோம். ஸோ இந்த பேப்பர்ல சொல்லப்பட்ட ப்ராப்பர்ட்டி சொல்றான், இந்த பௌதிக உலகத்துல எல்லாரும் புள்ள இன்பத்தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க.
எல்லாரும் புல இன்பத்தை தான் ஆசைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஸோ இங்கேருந்து கர்மாமுனி ஒரு முயற்சியும் பண்ணல மனைவிக்கு. அந்த மனைவியே சுயம்புவனும் அர்ப்பணம் செய்கிறார். அப்போ கர்மாமுனி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவருக்கு மனைவி அவங்களே தேடி வராங்க அவருக்கு. ஸோ இந்த வகையில கடமை முனி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சுயம்பு அவர் சொல்றார். சரி, அடுத்த 13வது ஸ்லோகம் படிங்க அடிச்சோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க மாதாஜி. தானாகவே வரும் காணிக்கையை மறுத்துவிட்டு பின்னர் கஞ்சனிடம் இருந்து வரத்தை கெஞ்சி கேட்பவர் தன் பரவலான மதிப்பை இழக்கிறார். அவர் பெருமை பிறரது புறக்கணிக்கும் நடத்தையால் தாழ்த்தப்படுகிறது. The general procedure of Vedic marriage is that a father offers his daughter to a suitable boy. That is a very respectable marriage. A boy should not go to the girl's father and ask for the hand of his daughter in marriage. That is considered to be humbling one's respectable position. Swayambhuva Manu wanted to convince Kardamamudi. Since he knew that the sage wanted to marry a suitable girl, I am offering just such a suitable wife. Do not reject the offer, or else, because you are in need of a wife, you will have to ask for such a wife from someone else, who may not behave with you so well. In that case, your position will be humbled. Hare Krishna Prabhu. ரொம்ப நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகத்துல சுயம்பு மனு கடமை சொல்றார். அவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணு தேவூத்தி அவரே அவங்களே வந்திருக்காங்க. கடமா முனிக்கு பாருங்க, அவரோட நிலை பாருங்க, வசந்த நிலை. ஸோ தேவூத்தி சாத்தன ராஜகுமாரியே அவங்க சுயம்பு மனுவோட மக. ஸோ அந்த கடவு முனிக்கு பாருங்க, சுயம்பு மனுவே பொண்ணு கொடுக்குறார், என் மகள் கொடுக்குற தேவத்தி கொடுக்குறார். இப்போ கடமை முனி எந்த வசந்த நிலையில இருக்காரு பாருங்க. இட்ஸ் வெரி வெரி எலிவேட்டட். ஸோ சுயம்பு மனு சொல்றாரு, ஒருத்தர் ஒரு பொருள் வரும்போது வேண்டான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் கெஞ்சுறாங்க அந்த பொருளுக்கு வேற ஆள்கிட்ட. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது அவங்களோட நிலை, அவங்க மரியாதை எல்லாம் போயிடும் அப்படின்னு சுயம்பூமனை சொல்றாங்க. ஸோ இந்த வகையில என்ன சொல்றாருன்னா, நானே மக்களை ஒன்று கொடுக்குறேன், ஸோ அதனால நீ வேண்டான்னு சொல்லாத அப்படின்னு அந்த அர்த்தத்துல சுயம்பூமனு சொல்றான். ஸோ இந்த பேப்பர்ல பாருங்க, சில பேப்பர் அழகா எழுதியிருக்காரு. ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காரு வசந்த இந்த மேரேஜ் என்னதுன்னா, பொண்ணு பொண்ணோட அப்பா அந்த பையன்கிட்ட பொண்ணை கொடுக்குறாரு, அவரு தேடி வர்றாரு. பொண்ணோட அப்பா என் மகளை கட்டிக்கன்னு அவரு அந்த பையன்கிட்ட தேடி வர்றாரு. இதான் வசனம், இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது ரெண்டாவது என்னதுன்னா, அந்த பையன் போய் பொண்ணு கேட்கிறான். ஸோ அது ரெண்டாவது வசந்த இது ப்ராப்பர்ட்டி எழுதியிருக்கா என்னதுன்னா, அந்த பொண்ணோட அப்பாவே அந்த பையன்கிட்ட என் பொண்ணை கட்டிக்க அவரு கொடுக்குற, இதான் வசந்த இதுன்னு ப்ராப்பர்ட்டி இங்க எழுதியிருக்காரு. ஸோ இங்க சுயம்பு மனு சொல்ற கடமை முடிக்கிட்டு, எனக்கு தெரியும் நீ பிரம்மச்சாரியா வாழ்க்கை போறா அவருக்கு இஷ்டம் இல்லை, நீ ஒரு பொண்ணு தட்டிக்கிட்டு இருக்க, திருமணம் செய்யறதுக்கு ஒரு பொண்ணு தட்டிக்கிட்டு இருக்க. ஸோ அதனால என் மகள் தேவூத்தி அவனுக்கு கொடுக்குறேன், அவங்க சூட்டபிளான மனைவி வர முடியும், நல்ல மனைவி வர முடியும். ஸோ மகளை அவனுக்கு கொடுக்குறேன். இதான் ப்ராப்பர்ட்டி பேப்பர்ல எழுதியிருக்காரு. சரி, 14வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க டாக்டர். சுயம்புவ மனு தொடர்ந்தார். அறிவில் சிறந்தவரே, நீங்கள் திருமணம் செய்து கொள்ள தயாராக இருப்பதாக நான் கேள்வியுற்றேன். நீங்கள் நிலையான பிரம்மச்சாரியம் மேற்கொள்ளும் உறுதி எடுக்காததால் தயவு செய்து என்னால் அளிக்கப்படும் இவளது கரத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். The principle of brahmacharyam is celibacy. There are two kinds of brahmacharis. One is called Nastika brahmachari, which means one who takes a vow of celibacy for his whole life. Whereas the other, the Upakurvana brahmachari, is a brahmachari who takes the vow of celibacy up to a certain age.
For example, he made it the vow to remain celibate up to 25 years of age. Then, with the permission of his spiritual master, he enters married life. Brahmacharya is student life, the beginning of life in the spiritual orders, and the principle of brahmacharya is celibacy. Only householder can indulge in self-gratification or sex life, not brahmachari. Swayambhava Manu requested Kadama Muni to accept his daughter, since Kadama had not taken the vow of Nastika brahmacharya. He was willing to marry, and the suitable daughter of a high royal family was presented. Hare Krishna. Thank you, Doctor. ஸோ இந்த ஸ்லோகத்துல இருந்து சுயம்பு மனு வந்து அவர் வந்து மகள் வந்து திருமணம் செய்யறதுக்கு கடன் பண்ணிக்கிட்டு பேசுறார். சுயம்பு மனு சொல்றா, கேள்விப்பட்டேன் கணவன்மணி, நீ வந்து நாஸ்திக பிரம்மச்சரி ஆகுறதுக்கு அவனுக்கு எண்ணம் இல்லை, நீ திருமணம் செய்யறதுக்கு நீ பிளான் போட்டிருக்க, நான் கேள்விப்பட்டேன். அதனால என் மகள் தேவத்தி அவனுக்கு நான் மகளா மனைவியா கொடுக்குறேன் அப்படி. ஸோ இந்த ப்ராப்பர்ல பாருங்க, ப்ராப்பர் எழுதியிருக்க ரெண்டு மாதிரி பிரம்மச்சாரி இருக்காங்களாம். ஒண்ணு வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி, ரெண்டாவது வந்து உபகூர்வன பிரம்மச்சாரி. நைஷ்டிக பிரம்மச்சாரி வந்து வாழ்க்கை போற பிரம்மச்சாரி இருப்பாங்க. அவங்க வந்து வாழ்க்கை போற பிரம்மச்சாரி இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இப்ப நம்ம குரு மகாராஜ் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி. ரெண்டாவது வந்து உபகூர்வன பிரம்மச்சாரி. உபகூர்வன பிரம்மச்சாரி வந்து அவங்க வந்து ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் பிரம்மச்சாரி இருப்பாங்க. அது முடிஞ்சு அவங்க வந்து அவங்க குருட்ட அனுமதி கேட்டு அவங்க திருமணம் செய்வாங்க, கிரகஸ்தெல்லாம் வந்துருவாங்க. இது வந்து உபகூர்வன பிரம்மச்சாரி. ரெண்டு பேர் பிரம்மச்சாரி இருக்காங்க. ஸோ நீங்க பாத்தீங்களா மாயப்பூர்ல பாத்தீங்களா, மாயப்பூர்ல இருந்து நம்ம நரசிம்ம பகவான் இருக்காரு. நரசிம்ம பகவான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒண்டிதான் வணங்க முடியும். பூஜாரி யாரு பூஜை செய்யறாங்களோ நரசிம்ம பகவானுக்கு மாயப்பூர்ல அவங்கெல்லாம் நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒண்டிதான் பூஜை செய்ய முடியும். உபகூர்வன பிரம்மச்சாரி அக்ரஹஸ்தெல்லாம் முடியாது. ஓகே, நைஷ்டிக பிரம்மச்சாரி ஒண்டிதான் நரசிம்ம பகவான் வந்து வணங்க முடியும், பூஜை செய்ய முடியும். ஆனா பஞ்ச தத்துவம் வடைக்கொள்ள ராத மாதவா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தா கூட பூஜாரி இருப்பாங்க. ஓகே, ஸோ இதான் வித்தியாசம். ஓகே, அடுத்த ஸ்லோகம் பஞ்சாவது ஸ்லோகம் படிக்க. ஹரே கிருஷ்ண பிரபு. சரிங்க மாதாஜி. சிறந்த முனிவர் பதில் கூறினார், எனக்கு மணந்து கொள்ளும் விருப்பம் நிச்சயம் உள்ளது. உங்கள் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, அல்லது அவள் யாருக்கும் வாக்களிக்கவில்லை. அதனால் வேத முறைப்படி எங்கள் திருமணம் நடக்கலாம். There were many considerations by Kardama Muni before accepting the daughter of Swayambhuva Manu. Most important is that Devavati at first of all fixed her mind on marrying him. She did not choose to have any other man as a husband. That is a great consideration because female physiology, psychology dictates that when a woman offers her heart to a man for the first time, it is very difficult for her to take it back. Also, she had not married before. Hare Krishna Prabhu. ஓகே மாதாஜி, ரொம்ப நன்றி. இந்த ஸ்லோகத்துல இருந்து கடமுனி பேசுறார். கடமுனி பேசுறா, இந்த மாதிரி சுவாமி மனு கிட்ட நான் வந்து உங்க மகளா தேவத்தியை மனைவியா ஏற்றுக்கிறேன். ஏன்னா உங்க மனைவி வந்து அவங்க வேற ஆள்கிட்ட என்ன திருமணம், யாருக்கும் திருமணம் இல்லை, வேற ஆளுக்கும் இன்னும் வாழ்க்கை கொடுக்கல. நான் அவரை திருமணம் போறேன் அப்படின்னு சிஸ்டில வட்டை கொள்ள அவங்க மனசு வந்து கடமை முனி கல்யாணம் பண்ணா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப முக்கியம். இதான் ப்ராப்பர் எழுதியிருக்காரு, பார்த்தீங்களா, ப்ராப்பர் எழுதியிருக்காரு. பெண்ணோட வந்து சைக்காலஜி, பெண்ணோட வந்து மனசு என்னன்னா, ஒரு ஆனதை அவங்க மனசுல நினைச்சிட்டாங்களோ இந்த மனசுல அந்த ஆணை தான் இருப்பாங்க, அந்த பாய் தான் இருப்பாங்க, அவங்க வேற ஆணை நினைக்க மாட்டாங்க. இதான் பெண்ணோட சைக்காலஜி ப்ராப்பர் எழுதுறாரு. ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனாலதான் வேத கலாச்சாரத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அந்த பெண் வந்து அவங்க வந்து பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களாம், 16 வயசு வந்துட்டு பெரிய பொண்ணு ஆயிட்டாங்களாம். உடனே அவங்க வந்து அந்த பெண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்ப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செஞ்சுப்பாங்க அந்த வயசுல. ஏன்னா ஸோ
அதனால அந்த பெண் என்ன செய்யும், ஒரே ஒரு ஆண் வந்து ஆசைப்பட்டு திருமணம் செஞ்சு அவங்க வாழ்வாங்க, அந்த குடும்பத்துல வாழ்வாங்க. நான் இப்ப உள்ள காலத்துல பாருங்க, இப்ப உள்ள காலத்துலலாம் முக்கியமா நீங்க பார்க்கலாம், வெளியூர்லாம் பார்க்கலாம், வெள்ளைக்காரங்கலாம் அந்த பெண் வந்து பாருங்க எல்லாம் சுத்தி கத்தி யாருக்கிட்டலாம் விரும்பி காதல் பண்ணி எல்லாம் பண்ணி நல்லா எப்போதே ஆம்பளைங்க எல்லாம் காதல் பண்ணி கடைசியா 6வது ஆம்பளைங்க கல்யாணம் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தப்பான இந்த வேத கலாச்சாரத்தை ஒத்து வராது, இதெல்லாம் தப்பான இது. ஸோ இதான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பெண்ணோட சைக்காலஜி என்னதுன்னா, ஒரு ஆணை ஆசைப்பட்டா அந்த ஆணை தான் திருமணம் செஞ்சு அந்த ஆணை கூட ஒரு ஆணை கூட வாழ்வான். இதுதான் இந்த ப்ராப்பா எழுதியிருக்காங்க. ஸோ 14வது ஸ்லோகம் படிங்க யாராச்சும். கிருஷ்ணா பிரபு. படிங்க. வேத நூல்களின் விதிக்கப்பட்ட நியதியின்படி திருமண விருப்பம் நிறைவேறட்டும். யார்தான் அவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்? அவள் அணிந்திருக்கும் ஆபரணங்களின் அழகை மிஞ்சும் ஒளி பொருந்திய அவள் மிகுந்த பேரழகு வாய்ந்தவள். Kadamba Muni wanted to marry Devahuti in the recognized manner of marriage prescribed in the scriptures. As stated in the Vedic scripture, the first class process is to call the bridegroom to the home of the bride and hand her to him in charity with dowry of necessary ornaments, gold, furniture, and other household paraphernalia. This form of marriage is prevalent among higher class Hindus even today and is declared in the Shastra to confer great religious merit on the bride's father. To give a daughter in charity to a suitable son-in-law is considered to be one of the pious activities of a householder. Hare Krishna. ஸ்லோகத்துல இருந்து கடவுள் பேசுறார். நிச்சயமா நான் தான் உங்கள் மகளை திருமணம் செய்யறதுக்கு நான் ஆசைப்படுறேன். ஸோ கடமுனி சாமி சொல்றார். தெய்வத்தி வந்து சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, அவங்க சுயம்பு மண்ணோட மக. ஸோ ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்னு சாஸ்திரத்து பாகத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுதான் கடமுனி சொல்றா, தேவூத்தி ரொம்ப அழகா இருப்பாங்க. அவரே சொல்றாரு, நிச்சயமா யார் இந்த தேவூத்தி வந்து திருமண அந்த வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா திருமணம் செய்ய ஆசைப்படுவாங்க. இந்த ஆம்பளை வந்து தேவூத்தி திருமணம் செய்ய ஆசைப்பட மாட்டாங்க, எல்லாரும் ஆசைப்படுறான் அப்படின்னு கடமுனி வந்து அவர் சொல்றான், அந்த அர்த்தத்தை சொல்றார். என்ன அதே போக்குவரல நீ பாருங்க, ப்ராப்பர்ட்டா எழுதியிருக்காரு. அந்த வேத கலாச்சாரத்துல இருந்து சிறந்த திருமணம் என்னதுன்னா, அவங்க வந்து மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த பொண்ணை கொடுப்பாங்க. மனைவியை கொடுப்பாங்க. அதான் சிறந்த டவுரி எல்லாம் கொடுப்பாங்களாம். அதான் சிறந்த திருமணம் அப்படின்னு இங்க ப்ராப்பரா எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி திருமணம் வந்து இந்தியால இருந்து ஹை கிளாஸ் எல்லாம் இதுதான் கடைபிடிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு பையனை கூப்பிட்டு இந்த பொண்ணை கொடுப்பாங்க மனைவிய. இதான் ஹை கிளாஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு ப்ராப்பர் எழுதியிருக்கார். ஓகே, சரி. நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த திருமணம் செய்து வந்து நான் ஷார்ட் நான் எடுத்திருக்கேன். இங்க இது பாருங்க, இது ப்ராப்பர் கிருஷ்ண புக்ல இந்த ப்ராப்பர் எழுதியிருக்கார். According to Vedic convention, there are 8 kinds of marriage. ஸோ நம்மளோட வேத கலாச்சாரத்துல இருந்து 8 மாதிரி கல்யாணம் வந்து சுயம்வரம் வந்து எழுதப்பட்டிருக்கு. ஓகே, in the first class marriage is the parents of the bridegroom arrange the marriage date. ஸோ வசந்த இந்த 8 மாதிரி சுயம்வர திருமணத்துல இருந்து சிறந்த திருமணம் என்னதுன்னா, அப்பா அம்மாவும் பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளை அப்பாவும் பேசி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க கல்யாணம் ஏற்பாடு செய்வோம். Then in the royal style, the bridegroom goes to the house of the bride, and in the presence of brahmanas, priests, and relatives, the bride is given in charity to the bridegroom. So வந்து டவுரியோடு சேர்த்து அந்த மகளை வந்து மனைவியாக கொடுப்பாங்களா அந்த பையனுக்கு. Besides it, there are other systems such as the Gandharva and Rakshasa marriages. So வேற திருமணம் இருக்காங்க, காண்டர்வா திருமணம், ராட்சச திருமணம் இருக்காங்க. Krishna married Rukmini according to the Rakshasa system, kidnapping her in the presence of his many rivals
like Shishupala, Jarasandha, Salva. So Krishna Bhagavan இந்த ருக்மிணி வந்து எப்படி திருமணம் செஞ்ச காண்டரவ திருமணம் அது. ஏன்னா அவர் வந்து என்ன செஞ்சார், ருக்மிணியை கடத்தி கொண்டு போனார். கடத்தி கொண்டு போய் தான் கல்யாணம் செஞ்சார். ஸோ அது வந்து ஒரு பெண்ணை கடத்தி கொண்டு போய் திருமணம் செஞ்சார். அந்த காண்டரவ திருமணம் இதுதான் கிருஷ்ண பகவான் செஞ்சார். Where Rukmini was being given in Chaitya Shishupal, என்ன ருக்மிணி வந்து அவங்களோட தகப்பனா அண்ணெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. ருக்மிணி வந்து சிசுபால கிட்ட திருமணம் செய்யணும்னு அதெல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க. ஸோ சிசுபால பொண்ணு கேட்க வந்துட்டாரு. அந்த நேரத்துல தான் கிருஷ்ணா வந்து ருக்மிணியை கடத்திட்டு போய் திருமணம் செஞ்சார். ஸோ இதெல்லாம் வந்து ருக்மிணியே அவங்க ஏற்பாடு செஞ்சாங்க. அவங்களே எழுதி கிருஷ்ணன் என்னை கடத்திட்டு போ கிருஷ்ணா அப்படின்னு அவங்களே எல்லாம் ஏற்பாடு செஞ்சாங்க. ஸோ Rukmini, the only daughter of King Bhishmaka, was exquisitely beautiful. She was known as Ruchi Nana. So, இங்க சொல்லப்பட்ட ருக்மிணி தேவி ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்க ஒன்னு பேர் வந்து ருச்சி நானா, which means one who has beautiful face expanded like a lotus flower. அவங்களோட பேர் வந்து ருக்மிணி தேவி பேர் வந்து ருச்சி நானா ஒன்னு பேரா. அவங்களோட முகம் வந்து தாமரை மாதிரி இருக்கும், அழகா இருக்கும், அவ்வளவு அழகா இருப்பாங்க ருக்மிணி. ஸோ அதான் பிரபுபாட் வந்து இது கிருஷ்ண எழுதியிருக்காரு. ஸோ இந்த 8 மாதிரி வேதத்துல 8 மாதிரி திருமணம் சுயமாறதான் இதான் இந்த பிரம்மா மேரேஜ். ஓகே, இதான் மேரேஜ். அந்த 8 பிரபா எழுதியிருக்காருல. ஓகே, நான் உங்களுக்கு இந்த 8 நான் கொஞ்சம் எடுத்து சொல்றேன். அந்த பிரம்மா மேரேஜ். இந்த பிரம்ம மேரேஜ் தான் 1வது. இதுதான் சிறந்த சுயமரா, சிறந்த திருமணம். இது என்னதுன்னா, after completing his education and acquiring or required skill, the groom's family approaches the family of a suitable girl. ஸோ இதுல இருந்து இந்த பிரம்ம மேரேஜ் எப்படின்னா, மாப்பிள்ள வந்து பொண்ணு கேட்பாங்க, பொண்ணு ஒத்துக்குவாங்க, பொண்ணு கொடுப்பாங்க, டவுரி கொடுப்பாங்க, தேதி பார்த்து திருமணம் செய்வாங்க. ஸோ இதான் பிரம்ம மேரேஜ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, 2வது டைபா மேரேஜ். டைபா மேரேஜ் என்னன்னா, the bride family wait for suitable groom. If she doesn't get married to a suitable groom till a specified time, her family look to marry her to a priest who officiate over sacrifice her. So இந்த டைபா மேரேஜ் பாருங்க, பொண்ணு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நல்ல பையன் வந்து பொண்ணுக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அந்த பொண்ணு வந்து ஐயருக்கு, அந்த பூஜாரிக்கு திருமணம் செஞ்சுப்பாங்க. வீட்டுல பூஜாரி வந்து அது எல்லாம் அந்த சாங்கியெல்லாம் செய்யறாருல, அவருக்கு திருமணம் செஞ்சுப்பாங்களாம். இதான் 2வது டைபா மேரேஜ்னு சொல்லப்பட்டது. 3வது ஆர்ஷா மேரேஜ். ஆர்ஷான்னா ரிஷி. ஆர்ஷா மேரேஜ் இது வந்து இந்த மேரேஜ் என்னதுன்னா, in this form of marriage usually the groom is a rishi. இந்த ஆர்ஷா திருமணத்துல அந்த மாப்பிள்ளை இந்த ரிஷியா இருப்பாங்க. The bride is married off to rishi in exchange for 2 cows or cow and a bull. So அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ரிஷிங்களுக்கு திருமணம் செஞ்சுப்பாங்க. இதான் 3வது ஆர்ஷா மேரேஜ். 4வது பிரஜாபத்திய மேரேஜ். 4வது பிரஜாபத்தியம். Unlike Brahma marriage, in this type of marriage, an eligible groom is entitled with wealth and present by the bride's father to marry her daughter. ஸோ இந்த பிரஜாபத்திய மேரேஜ்ல இருந்து இது வந்து அந்த பொண்ணோட குடும்பம் பணக்காரவங்க, அவங்க காசை சொத்தை வச்சு பேசி அந்த மாதிரி பையனை திருமணம் செஞ்சுப்பாங்க. என் மகளை நீ கட்டிக்க, உனக்கு சொத்தெல்லாம் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அப்படி கல்யாணம் செய்வாங்க. இது வந்து பிரஜாபத்தியா மேரேஜ்னு சொல்லப்பட்டிருக்கு. இது 4வது. 5வது மேரேஜ் என்னதுன்னா அசுர திருமணம். In this form of marriage, the bride's family is entitled by wealth in return for bestowing the daughter. This usually happens when the groom is no match for the girl but still wants to marry her. So இந்த அசுரா திருமணம் என்னதுன்னா, பையன் வந்து ரொம்ப ஆசைப்படுற அந்த பெண்ணை கல்யாணம் பண்ண, அந்த பொண்ணு ஒத்துக்கல. ஸோ அந்த பையன் கூட என்ன செய்யறாங்கன்னா, சொத்து கொடுத்து பணத்தை கொடுத்து அந்த பொண்ணு அப்பாவும் மண்டை கழுவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த பொண்ணு அந்த பையனுக்கு. இதான் அசுரா கல்யாணம் சொல்லப்பட்டிருக்கு. 6வது காண்டரவ மேரேஜ். காண்டரவா திருமணம். It is synonymous
with modern day love marriage or elopement. The most famous example is a marriage of Dushanta Shakutar Mahabharata. So இந்த காண்டர்வா திருமணம் என்னன்னா அவங்க கல்யாணம் செய்ய மாட்டாங்க. அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு 2 பேரும் வாழ்வாங்க. கல்யாணம் பண்ணாம ஒண்ணும் இல்லாம அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சொந்த இஷ்டத்தை வாழ்வாங்க. இதான் காண்டர்வாட மேரேஜ். ஸோ இந்த மேரேஜ் தான் இந்த மாதிரி கல்யாணம் தான் இப்ப நீங்க பார்க்கலாம். வெள்ளக்கார ஊர்ல அவங்க கல்யாணம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. பொண்ணும் ஆணும் வாழ்வாங்க, கூட பிள்ளை பார்த்துக்குவாங்க, வாழவாங்க. ஸோ இதெல்லாம் காண்டர்வா மேரேஜ்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏழாவது ராட்சச திருமணம், ராட்சச மேரேஜ். In this type of marriage, the girl is forcibly abducted by the groom by killing or defeating his bride family better. இந்த ராட்சச திருமணம் என்னதுன்னா, அந்த பையன் அந்த பெண்ணை கடத்தி போய் வீட்டுல எல்லாம் யாரு எதிர்த்து நிக்கிறாங்க அவெல்லாம் கொன்னுட்டு அந்த பெண்ணை கடத்திட்டு வருவான். கடத்தி வற்புறுத்தி அந்த பெண்ணை திருமணம் செய்வாங்க. அந்த பெண்ணு இஷ்டம் இல்லாம அந்த பையன் திருமணம் செய்ய அந்த பெண்ணை. இதான் ராட்சசா திருமணம்னு சொல்லப்பட்டிருக்கு. எட்டாவது இதான் ஆக மோசமான திருமணம். இது பிசாச்சா மேரேஜ். பிசாச்சா மேரேஜ்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிசாச்சு திருமணம் என்னதுன்னா, அந்த பெண்ணு அது மயக்க மருந்து கொடுத்து தூக்கத்துல அந்த பெண்ணை கடத்தி அந்த பெண்ணை கெடுத்து அந்த பெண்ணை மருந்து கொடுத்து இது பண்ணி மோசமாக்கி அந்த இதுல அந்த பெண்ணை திருமணம் செய்யுது. ஸோ இதான் பிசாச்ச மேரேஜ். இதான் ஆக மோசமான திருமணம்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. ஸோ நம்ம வேதத்துல 8 மாதிரி திருமணம் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் உங்களுக்கு சொருக்கமா அந்த 8 திருமணம் என்னதுன்னு நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ஓகே, சரி. 17வது ஸ்லோகம் படிக்க ஆரம்பிச்சோம். Hare Krishna, Prabhu. படிங்க மாதாஜி. சிறந்த கந்தர்வனாகிய விஸ்வாசு தங்கள் பெண் அரண்மனையின் மேமாடத்தில் பந்துடன் விளையாடுவதை பார்த்த பிறகு மோகத்தால் அறிவு மழுங்கி விமானத்திலிருந்து கீழே விழுந்தான். ஏனென்றால் அவள் கண்கள் அங்கும் இங்கும் அலைந்தன. அவள் கால்களில் ஒளிர்ந்து மெலிந்து ஓசை எழுப்பிய கொலுசுகளுடன் அவள் மிகவும் அழகாக இருந்தாள். It is understood that only not at the present moment, but in those days also there were skyscrapers. Skyscrapers என்னன்னா வசந்த பில்டிங். இப்பெல்லாம் பாக்குறீங்களா? ஃபிளாட் பண்ணணும் பாக்குறீங்களா? அதான் skyscrapers சொல்றோம். Okay, Matai, continue. Yeah. Okay. Herein we find the word Harmya Prasti. Harmya means a very big palatial building. Swat Vimanot means from his own airplane. It is suggested that private airplanes or helicopters were also current in those days. The Gandharva Visvashu, while flying in the sky, could see Devahuti playing ball on the roof of the palace. Ball playing was also current, but aristocratic girls will not play in a public place. Ball playing and other such pleasures were not meant for ordinary women and girls. Only princes like Devahuti could indulge in such sports. It is described here that she was seen from the flying airplane. This indicates that the palace was very high. Otherwise, how could one see her from an airplane? Hare Krishna. So the slogan கடம்ப முனி சுவாமிபண்டு சொல்றார். இந்தப்பா நான் கேள்விப்பட்டேன், ஒரு வாட்டி ஒரு காண்ட்ரவா அவர் பேர் விஸ்வவாசு. விஸ்வவாசு அவர் பிளேன்ல பறந்துகிட்டு இருந்தாராம்.
விமானத்துல பறந்துகிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல தேவூத்தி அவங்க அரண்மனை மேல இருந்து பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தேவூத்தி அந்த அரண்மனை மேல இருந்து பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களாம். விஸ்வாசம் விமானத்தை பறந்து போகும்போது அவர் தேவூத்திய பார்த்தாராம். அந்த தேவூத்தி அவ்வளவு அழகாம், அவ்வளவு அழகு. சோ விஸ்வவாசு அந்த தெய்வூத்திய பார்த்து மயங்கிட்டு, அந்த அழகை பார்த்து மயங்கி அவரு விழுந்துட்டாரு, விமானத்துல விழுந்துட்டாரு. விஸ்வவாசு அவர் காண்றவா அவர் அவர் விமானத்துல தெய்வூத்தி அழகை பார்த்து அவரு விமானத்துல விழுந்துட்டாராம். சோ நீங்க பாருங்க, விஸ்வவாசு காண்றவங்க ரொம்ப அழகா இருப்பாங்கம்மா. பூமியோட ஆண்களோட பெண்கள் அவ்வளவு அழகா இருப்பாங்க அவங்களாம். அவரே தேவூத்தி அழகை பார்த்து மயங்கிட்டாரு. அப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, தேவூத்தி இந்த அளவுக்கு அழகா இருந்திருப்பாங்க. விசுவாசு காண்றபை பார்த்து மயங்கிட்டார். சோ மயங்கிட்டோன்னா அவர் அவரோட விமானத்துல விழுந்துட்டாரு. சோ இதுதான் காடமோனி சொல்றாரு சுவாமிபூமனு தெரியுமா. நான் கேள்விப்பட்டேன் ஒரு வாட்டி காண்ற விசுவாசு உங்க மகளா தேவூத்தி அழகை பார்த்து அவரே மயங்கி விமானத்துல கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு காடமோனி விசுவாசத்தை சுவாமிபூமனு சொல்றாரு. சோ இந்த பேப்பர்ல பாருங்க, பேப்பர் எழுதியிருக்காரு. சோ இதுல நம்ம புரிஞ்சுக்கலாம், அந்த காலத்துல அப்பயே ஹெலிகாப்டர் விமானம்லாம் இருந்துச்சு. பாருங்க அந்த காலத்துல. சோ இப்போதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க, அப்படி இல்ல. அந்த காலத்துல விமானம் இருந்துச்சான், ஹெலிகாப்டர் எல்லாம் இருந்துச்சான். சோ இதான் இந்த ஸ்லோகத்தை எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது பிரபு எழுதியிருக்காரு, அந்த காலத்துல பந்தெல்லாம் பணக்கார ராஜகுமாரி தான் விளையாடுவாங்களாம். வெளியே பெண்கள்லாம் விளையாட முடியாது. அந்த காலத்தான் பால் பெண்கள் ராஜகுமாரி அவங்க பணக்கார பிள்ளைங்க தான் அவங்கள வாழ்வாங்க. மூணாவது பிரபு எழுதியிருக்காரு, என்ன எழுதியிருக்காருன்னா, தேவதோடைய அரண்மனை அவ்வளவு திங்கி அவ்வளவு வசந்த அரண்மனைங்க. ஏன்னா அவ்வளவு அரண்மனை அவ்வளவு வசந்த இருக்கும்போது தான் விஸ்வவாசு தேவூத்தி பார்க்க முடிஞ்சு. இல்லைன்னா எப்படி அவர் மேல பார்க்கிறார், எப்படி விஸ்வாசு பார்த்திருக்க முடியும் தேவூத்திய. சோ விஸ்வாசு தேவூத்திய பார்த்திருக்கன்னா கண்டிப்பா தேவூத்தியோட அரண்மனை ரொம்ப வசந்து அங்க இருந்தா பந்துலான் இருக்காங்க. தேவூத்தி அழக அவர் பார்த்திருக்காரு. சோ இதான் பிரபாடுத்து எழுதியிருக்காரு. சோ 18வது ஸ்லோகம் படிக்க. Hare Krishna Prabhu. படிக்க What wise man would not welcome her, the very ornament of womanhood, the beloved daughter of Swayambhuva Manu and sister of Uttanapada? Those who have not worshipped the gracious feet of the goddess of fortune cannot even perceive her, yet she has come of her own accord to seek my hand. Kardama Muni praised the beauty and qualification of Devahuti in different ways. Devahuti was actually the ornament of all ornamented beautiful girls. A girl becomes beautiful by putting ornaments on her body, but Devahuti was more beautiful than the ornaments. She was considered the ornament of the ornamented beautiful girls. Demigod and Gandharvas were attracted by her beauty. Kadama Muni, although a great sage, was not a denizen of the heavenly planets, but it is mentioned in the previous verse that Vishwavasu, who came from heaven, was also attracted by the beauty of Devahuti. Besides her personal beauty, she was the daughter of Emperor Swayambhuva and sister of King Uttanapada. Who could refuse the hand of such a girl? Hare Krishna Prabhu. ரொம்ப நன்றி மாதாஜி. சோ இந்த ஸ்லோகத்துல கடமுனி தேவூத்தியோட அழக புகழ்ந்து பேசுறார். தேவூத்தி அழக புகழ்ந்து பேசு. நீங்க கடவுளை சொல்றார், அவங்களே மனைவியா வந்திருக்காங்க, கண்டிப்பா நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும், யாரு வேண்டான்னு சொல்லுவா. ஏன்னா தேவூத்தி அழகு மட்டும் இல்ல, அவங்க வசந்த குடும்பத்துல வந்தவங்க. அவங்க சுயம்பு மனுவோட மக. அது மட்டும் இல்லாம உத்தரனப்பட்ட மன்னரோட தங்கை, பிரியவத்தாவோட மன்னரோட தங்கை.
ஸோ இதனால கண்டிப்பா கடமுனி சொல்றார், யாரு தேவதையை மனைவி வேண்டாம்னு சொல்லுவாங்க, அவளுக்கு மட்டும் இல்ல, அவங்க சொந்த குடும்பத்துல வந்தவங்க அப்படின்னு அவருக்கு கடமுனி சுவாமி ஒன்று சொல்றோம். ஓகே, சரி 19வது ஸ்லோகம் படிக்க அழைச்சோம். Therefore, I shall accept this chaste girl as my wife on the condition that after she bears semen from my body, I shall accept the life of devotional service accepted by the most perfect human beings. The process was described by Lord Vishnu. It is free from envy. Kadama Muni expressed his desire for a very beautiful wife to Empress Swayambhua and accepted the emperor's daughter for marriage. Kadama Muni was in the hermitage practicing complete celibacy as a brahmachari. And although he had the desire to marry, he did not want to be a householder for the whole span of his life, because he was conversant with Vedic principles of human life. According to Vedic principle, the first part of life should be utilized in brahmacharya for the development of character and spiritual qualities. In the next part of life, one may accept a wife and beget children, but one should not beget children like cats and dogs. Sarva, thank you very much. ஸ்லோகத்துல கடமுனி சாம்பு சொல்றார், மனதே நான் உங்க மகளை ஏத்துக்கிறேன், தேவத்திய மனைவியை ஏத்துக்கிறேன், திருமணம் செய்ய ஏத்துக்கிறேன். ஆனா தேவதி குழந்தை பிறத்துட்டோன்னே நான் சன்னியாசி எடுத்து போயிடுவேன் அப்படின்னு இப்பயே கடமை முனிந்து அந்த வார்த்தையை சொல்றோம். இப்ப தேவதி குழந்தை பிறந்துட்டோன்னே நான் சன்னியாசி எடுத்து போயிடுவேன் அப்படின்னு கடமை முனிந்து சுவாமி கிட்ட சொல்றோம். ஸோ ப்ராப்பர்டா இதாக எழுதியிருக்கார். ப்ராப்பர்ட் அழகா எழுதியிருக்கார். நீங்க பாருங்க, நம்மளோட மொத 25 வருஷம் தான் நம்ம எல்லாம் பிரம்மச்சரிய ஆம்பளைங்க எல்லாம் பிரம்மச்சரிய வாழணும். நல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஸோ நம்ம பிள்ளைங்கெல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். இதுதான் நம்ம இஸ்கான்ல சில கோயிலுங்கெல்லாம் அவங்க இந்த குருக்குள் ஆரம்பிச்சிருக்காங்க. 25 வயசு வரைக்கும் அவங்க அந்த பிள்ளைங்க பிரம்மச்சரியா வளர்க்குறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அப்புறம் அந்த பையன் முடிவு செய்யலாம், நான் திருமணம் செய்ய போறேன்னா, இல்லைன்னா நான் நைஷ்டிக பிரம்மச்சரியா இருக்க போறேன்னா, வாழ்க்கை பிற பிரம்மச்சரியா இருக்க போறேன்னா அப்படின்னு அவர் முடிவு பண்ணலாம். நான் கண்டிப்பா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த பையனுக்கு கண்டிப்பா பிரம்மச்சரிய ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இது இல்லாதனாலதான் நீங்க பார்க்கலாம், நம்ம சமுதாயம் முக்கியம். நீங்க பார்க்கலாம் எப்படி பையன்கள்லாம் தப்பான பையன் வழியில போடுறான், அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லை. ஸோ இது ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் டிவோட்டி பிள்ளைங்கெல்லாம் உங்களுக்கு பையனுங்க இருந்தா தயவு செஞ்சு நீங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், பிரம்மச்சரிய ட்ரைனிங் கொடுக்கணும். 25 வயசு வரைக்கும் இதான் பிரபுபாடு சொல்லியிருக்காரு. அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணலாம், அவங்க திருமணம் செஞ்சு பிள்ளைங்க பத்தி அவங்க நல்லா ஒரு கணவரை வாழ முடியும் அப்படின்னு பிரபுபாடு சொல்லியிருக்காரு. ஓகே, கடைசி ஸ்லோகம் படிக்க இன்னைக்கு. நான் கடைசி ஸ்லோகம் படிக்க அரைச்சோம். எனக்கு மிகவும் உயர்ந்த அதிகாரி, எல்லையற்ற பரம்பொருளாகிய பகவான் ஆவார். அவரிடம் இருந்து இந்த அற்புதமான உலக படைப்பு தோன்றியது. அவரிடமே அதன் ஆக்கமும் அழிவும் உள்ளது. இந்த உலகில் வாழும் உயிர் பொருள்களை உருவாக்குபவர்களான எல்லா பிரஜாபதிகளுக்கும் அவர் முழுமுதற் காரணம் ஆவார். Kardama Muni was ordered by his father Prajapati to produce children. In the beginning of creation, the Prajapatis were meant to produce the large population, which was to reside in the planets of the gigantic universe. But Kardama Muni said that although his father was Prajapati, who desired him to produce children, actually his origin was the Supreme Personality of Godhead, Vishnu. Because Vishnu is the origin of everything, is the actual creator of this universe, is the actual maintainer, and when everything is annihilated, it rests in him only. Hare Krishna. Okay. Sorry, கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. அதே ஸ்லோகம் 10வது ஸ்லோகம் போட்டிருக்கேன், இங்கே எப்படி வச்சுட்டு. ஸோ எனிவே நீங்க இந்த போப்பார்ல பாருங்க, இந்த போப்பார்ல இங்க சொல்ல. சரி, கேள்வி, கடமா முனியோட தகப்பனார் யாரு? Who is the Kadama Muni's father? Prajapati. Who is Kadama Muni's father? தந்தை யாரு கடமா முனியோட தந்தை?
Prajapati. பிரஜாபதி வார்த்தை என்னதுன்னா யாரு மக்கள்ல பரவிக்கிறாங்க அவங்கதான் பிரஜாபதி. அந்த வார்த்தை இந்த பிரஜாபதி அர்த்தம் என்னன்னா யாரு இந்த மக்கள்ல பரவிக்கிறாங்களா இந்த இந்த பிரம்மாண்டால அவங்க பிரஜாபதினு சொல்லப்பட்டிருக்கோம். பிரஜாபதி மீன் ஃபாதர் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லு. பட் கடமை ஒன்றோட தகப்பனார் யாரு? Anybody know? Krishna, Lord Krishna, Bhagavan. No, இல்ல. யாரு கடமை உன்னியோட தகப்பனார்? பிரம்மாதேவர். பிரம்மா தான் கடமை முனியோட தகப்பனார். ஓகே, சோ பிரம்மதேவர் பிரஜாபதி அவர் தான் ஒரிஜினல் பிரஜாபதி. ஓகே, கஷப்பா பிரஜாபதி எல்லாம் பிரஜாபதி, ரொம்ப பிரஜாபதி. ஓகே, பிரஜாபதி அர்த்தம் என்னது? நாம் யார் மக்களை பரவிக்கிறாங்க பிரஜாபதி. சோ கடமை முனி இந்த சன் ஆஃப் பிரம்மா. ஓகே, சோ பிரம்மாதேவோட கட்டளை தான் கடமுனி திருமணம் செய்யணும்னு பிரம்மதேவ கட்டளை கொடுத்தார். ஆனா பிரம்மதேவோட கட்டளை இருந்து ஆக்சுவலி யாரோட கட்டளை? விஷ்ணு பகவான் கட்டளை. விஷ்ணு பகவான் பிரம்மதேவர் படைச்சு இந்த யூனிவர்ஸ்ல இருந்து மக்கள் பரவிக்கிறதுக்காக பிரம்மதேவரை படைச்சார். ஸோ ஆக்சுவலி கடமை இங்க சொல்லப்பட்டது கடமுனியோட கட்டளை அவங்க தகப்பனார்ட்ட இருந்து பிரம்மதேவரிடம் வந்துச்சு. ஆனா உண்மையிலே இருந்து அந்த கட்டளை இருந்து விஷ்ணு பகவான் வந்தது அப்படின்னு ப்ராப்பா எழுதியிருக்காரு. ஓகே, ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி. இன்னைக்கோட நம்ம பார்ட் 1 நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் 22வது அத்தியாயம் பார்ட் 2 நம்ம பார்ப்போம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. கேள்வி இருக்கா? நீங்க சொல்ல ஆசைப்படுறீங்களா? ஓகே, அப்படி இல்லைன்னா ரொம்ப நன்றி. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய்.